புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே தனியார் சோலார் பிளான்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் வரை ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மாத்தூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பில் தனியார் சோலார் பிளான்ட் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக விவசாயிகள் அந்த பிளான்ட்டை அமைக்கக்கூடாது, இதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனு அளித்து அனுமதியை ரத்து செய்ய கோரி மனு அளித்தனர். ஆனால் மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று தென்னிந்திய தேசிய நதிகள் இணைப்பு திட்ட சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரை நிர்வாணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்று திங்கட்கிழமை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு மாவட்ட முகவரிலிருந்து மக்கள் மனுக்களை அளிப்பதற்காக வருகை தர வருவார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பாகவே இவர்கள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர முடியவில்லை, பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியாமல் தடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த சமரச பேச்சுவார்த்தையில் நாளை மறுநாள் நேரடியாக இந்த சோலார் பிளான்ட்டை பார்வையிட்டு ஏதாவது விதிமுறைகள் இருந்திருந்தால் உடனடியாக அந்த விதிமுறைகள் சரி செய்யப்பட்டு சோலார் பிளான்ட்டுக்கு அனுமதியை கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்தார். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் சென்று ஒரு ஆலோசனை நடத்திவிட்டு பின்னர் தற்போது மீண்டும் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து நாளை மறுநாள் அங்கு சென்று பார்வையிட்டு விதிமீறல்கள் இருந்தால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியத்தை தொடர்ந்து தற்போது விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக உள்ளே சென்றுள்ளனர். இவர்கள் விவசாயிகளின் திடீர் போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை, வெளியேவும் செல்ல முடியவில்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் இன்று மனுக்கள் அளிப்பதற்காக வருவார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களுமே உள்ளே செல்ல முடியாமல் வெளியிலேயே காட்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது நிலைமை விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சென்றிருப்பதால் இப்போ தற்போதுதான் அரசு அலுவலர்களுமே உள்ளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பணிக்கு சென்று வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.